படாப்பா இப்படி தாண்டிவேன். திடீர்னு சொல்லாமக்கெல்லாம் ஓடி போவான். அப்புறம் அவனே திடீர்னு சொல்லாமக்கெல்லாம் வந்துருவான். இவனுக்கு இதே பொழப்பா போச்சு. அவனும் பசியோட வந்திருப்பான் போல இருக்கு. அவனுக்கு சோத்த போடு. அட போடு புள்ள. அப்புறம் இதுக்கு ஒரு தடவை கோச்சுக்கிட்டு மூஞ்சிய தூக்கிட்டு உம்முன்னு போயிட போறான். போடு புள்ள. கண்ணம்மா கைப்பட்டாலே சாப்பாடு ஒரு தனி ருசி. புள்ள வீட்டுல ஏதோ கோச்சுக்கிட்டு வந்திருக்காண்டி. அதனாலதான் அடுத்த நேரம் உங்ககிட்ட சோத்துக்கு வர்றதுக்கு இப்பயே தாஜா பண்றா பாரு. கண்ணம்மா கிட்ட வர்றதுக்கு எனக்கு எந்த நேரமா இருந்தா என்ன? சாப்பாடு ஊருக்கா. ஏண்டா ஏதோ வேலைக்கு ஆர்டர் வந்திருக்கிறதாக அப்பா சொன்னாரு. ஏண்டா போக மாட்டேன் அடம் பிடிக்கிற? இல்ல வேற ஒரு முக்கியமான வேலையை பழஞ்சுக்கிட்டு இருக்கேன். அநேகமா கூடிய சீக்கிரம் அது கிடைச்சிடும் நினைக்கிறேன். சார் எங்க புள்ள தயிர் கிண்ணத்தை காணோம்? இன்னைக்கு ஒரு நாளைக்கு இல்ல மச்சான். ஏன் ராத்திரி பால் புற ஊத்தி வைக்கலையா? புற ஊத்தி வச்சேன், பூனை குடிச்சிருச்சு. பாத்து கண்ணம்மா, ருசி கண்ட பூனை இனிமே அடிக்கடி வரும். விளக்குமாறு 1க்கு 2 வச்சிருக்கேன், வந்தா தெரியும். ஏண்டா சுப்பையா, நம்ம முனியப்பன் பொண்டாட்டி யாரு கூடவோ கெட்டு போயிட்டாலாமே. அவன் ரொம்ப தங்கமான பொம்பளடா. இந்த பாய் பைய கைய பிடிச்சு விட்டுட்டான். டேய், பொம்பளைங்களை பத்தி உனக்கு தெரியாதரா? முதல்ல அவளுங்களே ஆசையா கூப்பிடுவாளுங்க. அப்புறம் கேட்டா பெரிய கண்ணகி மாதிரி தர்ம பத்தினி ஆயும் பேசுவாளுங்க. மச்சான் வீட்டுல யாரும் இல்ல, கதவை திறந்து போட்டுட்டே வந்துட்டேன். சாப்பிட்டுட்டு சாயந்தரம் வரும்போது போத்தியை கொண்டுட்டு வந்துருங்க. சரி புள்ள. பாத்து கண்ணம்மா, விஷமுள்ள கால்ல படாம பாத்து நடந்து போ. புதுசா என்ன பொழுதன்னைக்கு போற வர இடம் தானே. சண்டை கூடுற நேரத்துல வண்டி பூட்டினா உச்சி கை நினைக்கிறதுக்கு வந்து சேர்ந்துட மாட்டான். அப்ப வர விசாலத்தன்னைக்கு வந்துருங்க. ஆடுங்க, நாங்க புறப்படுறோங்க. நல்லது வரங்க. நல்லதுங்க, வரங்க. நல்லது. பையன் என் மவன் சீனு. வரங்க. வணக்கம். ஏய், உறவு முறைக்காரங்க வர்றனாலுன்னு வீட்டுல இருக்க சொன்னா எங்கடா தொலைஞ்சு போன நீ? எங்கேயும் இல்ல, டைலர் கிட்ட தான் உட்காந்துருந்தேன். யாருங்க? பொண்ணுக்கு வேண்டியவங்க. பொண்ணுக்கா? வர விசாலத்தன்னைக்கு போய் பார்த்து வந்துருவோம். எனக்கு கல்யாணம் வேண்டாம். பேசி முடிச்சாச்சு, பேசாம வா. என்னால முடியாது. என்னடா முடியாது? அவன் கண்ணால் ஆனவன். எப்ப பாரு அவன் வீட்லயே குந்திருக்கே. நாளைக்கு ஒரு பேச்சு வந்தா யார் மான மரியாதை போறது? பெத்த கடனுக்கு சோத்த போடுறேன், ஒரு கல்யாணத்தை கட்டிட்டு பொண்டாட்டியை சேர்த்துட்டு ஊரை சுத்து. பாருங்க, உங்க எல்லாருக்கும் கடைசி முடிவாக சொல்றேன். எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். அப்படி மீறி இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணீங்க, நான் ஏதாவது பாழுங்கணத்துல குதிச்சு தற்கொலை பண்ணிக்குவேன். என்னடா அது வெள்ளிக்கிழமை எதுமா இவ்வளவு பெரிய வார்த்தையை சொல்லிட்ட? ஏய், இதுதான் உன் முடிவா? ஆமா. எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு ஒண்ணு விடுங்க பாரு. நீங்களும் சின்ன குழந்தை ஆட்டம். சாயங்காலம் பாத்துக்கலாம். சாயங்காலம் என்னடா சாயங்காலம்? இப்பவே 2 ஒண்ணு தெரிஞ்சாவும். மா நீங்க கூட்டிட்டு உள்ள போங்கம்மா. டேய் டடடா. கடைசின்னு குரங்கு பிடின்னு சொல்லுவாங்களே, அது உன் விஷயத்துல சரியா தாண்டா போச்சு. முடவாதம் பிடிக்கிறதுங்கிறது சிறுசுல இருந்து அப்படியே உங்ககிட்ட ஊறி போன பழக்கமாச்சே. அப்புறம் இப்ப போய் அதை மாத்திக்கன்னு சொன்னா முடியுமா? சரி சரி பாவா, சாயங்காலம் வரைக்கும் எங்கேயும் போகாம இங்கே படுத்து தூங்கு. தூங்குறதா? நான் நினைச்சதை சாதிக்கிற வரைக்கும் எனக்கு நிம்மதியே இருக்காது. நல்லதோ கெட்டதோ அது நடக்கிற வரைக்கும் எனக்கு தூக்கமே வராது. அட 1000 தான் இருக்கட்டும்டா. தலை நாள்ல பிறந்தவன் நீ. வெள்ளிக்கிழமை அதுமா இப்படி ஒரு வார்த்தை சொல்லலாமா? சும்மா ஏதோ சொன்னாப்லயே நடந்துடுற மாதிரி. அட நடக்குதோ இல்லையோ, வார்த்தைக்கு வார்த்தை அவசரமா பேசக்கூடாதுரா. மச்சான், வெள்ள சேலக்காரமா சந்தைக்கு போக கூப்பிட்டாங்க, நானும் போயிட்டு வந்துடுறேன். ஏன் பிள்ளை தின்னில அப்படி அப்படியே பறை போட்டு போறியே, கழுவாட்டி பரவாயில்ல, அதை எடுத்து ஓரம் கட்டிட்டாது போ. டேய், எனக்கு கிணத்துல கொஞ்சம் வேலை இருக்கு. சாயங்காலம் வரைக்கும் பேசாம கம்முன்னு படுத்துங்க. நான் உங்க அப்பாரை பார்த்து பேசி அப்புறமா உன்னை நான் வீட்டுக்கு கூட்டு போறேன். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சொல்லு. தனியா சொல்லணும். என்னடா அது?
சரி வா வெளியே போலாம். என்னடா டேய், என்னடா விஷயம்? எனக்கு தனியா இருக்க தற்கொலை பண்ணிக்கலாமான்னு இருக்கு. போடா, வாயில எனக்கு நல்லா வந்துடும். ஏண்டா வீட்டுல ஏதாவது சின்ன ஓரி ஆட்டம்னா அதுக்காக உடனே உசுர விட்டுறதா? போடா உள்ள போடா. சாயங்காலம் அப்பாரை பார்த்து பேசி நான் வீட்டுக்கு கூட்டு போறேன். கொஞ்சம் இரு உள்ள. நீ உள்ள போ. இங்க பாரு உள்ள, இன்னைக்கு ஒரு நாளைக்கு வெளியே போவனா, பேசாம வீட்டோட இரு. வெள்ளச்சேலக்காரமா எனக்கா காத்துக்கிட்டு இருப்பாங்க. இருந்தா இருக்கட்டுமே, இன்னைக்கு ஒரு நாளைக்கு வெளியே போகிறதுனால ஒண்ணு ஆயிடாது. அந்த பையன் ஏதோ மனசு சரியில்லாம உளறிக்கிட்டு இருக்கான். நான் கிணத்துல தான் இருப்பேன். ஏதாச்சும் ஒண்ணுன்னா யார்ட்டையா சொல்லி அனுப்பு. வரட்டுமா? இத பாருங்க, கொஞ்சமாவது அறிவு. அடுத்த விட்டு ஆம்பளை இங்க வந்து படுத்திருந்தா பாக்குறோம் தப்பா நினைக்க மாட்டாங்க. யாரடி அடுத்து விட்டாம்பள? சீன் என்ன உனக்கு என்ன அவ்வளவு விளக்காரமா போச்சா? அன்னைக்கு உனக்கா சந்த கடையில தகராறு இழுத்தானே, அவனை அடுத்து விட்டாம்பள. இதுக்கு முன்ன அவங்க வந்தது இல்லையா, படுத்தது இல்லையா? இன்னைக்கு என்னமோ புதுசா பழமா பேசுற? எங்கேயும் போக கூடாது. அப்படி மீறி வாசப்படி தாண்டுத, மறுபடியும் வீட்டுக்கு வராத. ஒன்னாவே சாப்பிடுற, ஒன்னாவே தூங்குற, ஒன்னாவே காலத்தை ஓட்டுற. ஆனா உன் புருஷனுக்கு உன்னை விட என் மேல எவ்வளவு வைக்கிறேன்னு இப்ப தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டேய் சொண்டோளா, உன் அந்த மனுஷன் எவ்வளவு யதார்த்தமா நம்பி இருந்தா இப்படி பேசிட்டு போவாரு? நீ கண்ணு முழிச்சிட்டு இருக்கப்பவே கழுத்தை நெரிக்க பாக்குறியே, இது உனக்கே நியாயமா இருக்கா? கொஞ்சம் நினைச்சு பாரு. இப்பெல்லாம் நான் நினைக்கிறதே உன்னை பத்தி தான். மரியாதையா உள்ள நட. என் உயிரே போனாலும் சரி, நீ நினைக்கிற மாதிரி நடக்காது. பார்க்கலாமா? பகலாமே நல்ல ஒத்தகர மாடுங்க. 2 அனத்து என் சொக்க மாதிரி நல்ல தவிட்டு நரங்க. சாயங்காலம் விலை பேசி முடிச்சிருவோம். பசிக்குது, ஏதா மிச்சம் மாதிரி இருந்தா. என்னங்க பேசவே மாட்டேங்கிறீங்க? ரொம்ப நேரம் கழிச்சு வந்துட்டேன்னு கோவமா? இல்ல நீ நல்ல நேரத்துலதான் வந்திருக்க. வா, வயிறாறு சோறு போடுறேன். இவராங்க நிக்கிறாரு. இனி அவரு போயிடுவாரு. நீங்க போங்க, நான் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் தூங்கிட்டு தான் வருவேன். நேரம் ஆகும், நீங்க போங்க. குப்பை குப்பை குப்பை. எவ என்ன சொக்கு பொடி போட்டாலோ தாவாரன்னு பசப்பிக்கிட்டே திரியறான். ஆரர் வருதுன்னு 6 மாசமா தின்னுகிட்டே திரியறான். அப்படியேத்தான் வந்துச்ச போனானா இந்த மாதிரி வேலைக்கு போறேன் அப்படின்னு மூஞ்சி தூக்கிக்கிட்டு திரியறான். மொடா மொழியாட்டம் என்ன சொன்னாலும் வாயை திறக்கிறானா பாரு. ஒரு நாள் ஊர் அடங்கி இருக்கானா, எப்ப பார்த்தாலும் ஊரை சுத்திட்டு திரியறான். டேய் டேய், உனக்கு அவ்வளவு மம்மதியா போச்சாடா? இல்ல டேய், உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா? இல்லடா, இருந்திருந்தா உன்னையே பெக்கிறேன். உங்க அப்பாவும் நானும் குளிருக்கு ஆளுக்கு ஒரு துப்பட்டையெல்லாம் போர்த்தி படுத்திருப்போம். நீங்க 2 பேரும் குட்டி பேசாசுங்க. உங்ககிட்ட மனுஷன் நிம்மதியா இருக்க முடியுமா? போடா போ. பெத்த வயிறு பத்தி எரிஞ்சா நீ நல்லாவே இருக்க மாட்டேன். ஓடி பிடிச்சு விளையாடணும்னு ஆசைப்பட்டா உன் உடம்புல ஒரு ஒட்டு துணி கூட இருக்காது. ஊரே உன்னை பிறந்த மேனியா பார்க்க வேண்டியிருக்கும். ஒழுங்கா ஒரு 5 நிமிஷம் அப்படி ஒதுங்கினா உனக்கும் சுகம், எனக்கும் சுகம். நமக்கு எப்படி சௌகரியம்?
மறுபடியும் சொல்றேன், உன் உடம்புல ஒரு ஒட்டு துணி கூட இருக்காது. ஹே, சீனு, சொன்னா கேளுடா. ஒரு நிமிஷம் சபலத்துக்கு ஆளாகி தப்பு பண்ண பார்த்தேன். சொன்னா கேளுடா. கேக்குத பொண்டாட்டிடா. டேய் சீனு. ஐயோ, சொன்னா கேளுடா. என்ன விடுடா. சீனு, தயவு செஞ்சு என்ன விட்டுரு. வேணாம் சீனு, தயவு செஞ்சு விட்டுரு. வேணாம், விட்டுரு சீனு. செய்யாத. ஒரே ஒரு நிமிஷம் சபலத்துக்கு ஆளாயிட்டாண்டா நான் இன்னைக்கு இந்த சிரமத்தை அனுபவிக்கிறேன். அது கூட என் புருஷன் கிட்ட குறை இருந்தனால தானே நான் அப்படி ஆனேன். அவர் நல்லா இருந்திருந்தா என் தலையெழுத்து இப்படி ஆயிருக்குமா? வாடா, வந்து வெறிய தீத்துக்கோ. வா, வந்து வெறிய தீத்துக்கோ. வெறிய தீத்துக்கோ. உன் புருஷனுக்கு என்னன்னு சொன்ன? இல்ல இல்ல, அவருக்கு ஆண்மை இல்லையா? இல்ல சீனு. ஐயோ, நான் வாய் தவறி சொல்லிட்டேன் சீனு. உன்னை கையெடுத்து கும்பிடுற. யார்கிட்டயும் சொல்லிடாத சீனு. தயவு செஞ்சு யார்கிட்டயும் சொல்லிடாத சீனு. சீனு, 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 சீனு.